முடன் செய்தி வியூவர்ஸ்க்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் போஸ் வெங்கட் ஆக்டர். ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் இந்த மாதிரியான ஒரு இளையத்தனத்தில் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ஒரு இன்பிட்வீன் த கேப் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தேங்க்ஸ் டு முடன் செய்திகள். ரொம்ப இடைவெளி வந்துட்டு படங்கள், அதற்கான காரணம் என்ன? இடைவெளி வந்துட்டு 2 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு இடைவெளிங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு இது இடைவெளிங்கிறது வந்து உண்மையிலே அதை நானாக எடுத்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம், அதுக்கு முன்னாடி சிங்கமும் பெரிய ஹிட் படம். இதுக்கப்புறம் ரிலேட்டட் தட் அதே மாதிரியான படங்கள் தேவைப்படுது. அதே மாதிரி நல்ல கதையம்சம் உள்ள ஒரு பெரிய செட்டப் திரைப்படங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன படங்கள் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நடுவில் சின்ன படங்கள் பண்ணியிருக்கேன். கோழி கூவுது பண்ணியிருக்கேன். பழையங்கோட்டைன்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. நமக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வருதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்றும் ஒரு ஹிட்டு கொடுத்தா ரிலேட்டடாக அதே மாதிரியான படங்கள் தான் நமக்கு வரும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் தமிழில் நடிக்கும்போது தமிழ் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் வந்து மலையாளத்தில் போனீங்க. மலையாளத்தில் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? கதை தான் காரணமாக அல்லது இல்லை, மலையாளம் வந்துட்டு நம்ம தமிழ் டு அதர் லாங்குவேஜ் போகணுன்னு எல்லா நடிகர்களுக்குமே ஆசை இருக்கும். அந்த ஜம்பில் தான் நான் போனேன். மலையாளம் நான் போய் பண்ண நம்ம டைம் என்னன்னு தெரியல. எல்லா படமும் ஹிட்டு இங்கே நடித்த படங்கள். அது பர்டிகுலராக நான் லாஸ்ட்டாக நடித்த கலர்ஸ், அண்ணந்தம்பி எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த என்னால் இம்மீடியட்டாக இங்கே இருந்துட்டு திரும்ப ஜம்ப் போக முடியல. அந்த 10 படங்கள் கண்டினியூவாக பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழுக்கு வந்து மாட்டிட்டா அவங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக அவங்க படம் கேட்டாங்க. என்னால் அது பண்ண முடியல. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, போஸ் தமிழில் பேசின்னு அவங்களும் கொஞ்சம் லூஸில் விட்டாங்க. இருந்தாலும் இப்போ கன்னடம் போய் பண்ணேன். கோமல்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர், அவரோட வில்லனாக பண்ணினேன். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கன்னடமும் ரிலேட்டட் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே 10 படம் பண்ண வேண்டியிருக்கும். தமிழ் மிஸ் பண்ண முடியாது. எங்கே வெளியில் போனாலும் நம்ம தமிழ் படங்கள் மிஸ் பண்ண முடியாது. நான் ரிட்டன் பேக் இங்கே வந்து தான் ஆகணும். போஸ் வெங்கட் வந்து ஒரு நடிகனா அறிமுகமானார். ஆனால் வெளியில் ஒரு டாக் என்னன்னா, போஸ் வெங்கட் வந்து இயக்க போகிறாரு, சில முன்னணி நடிகர்கள் அல்லது புதுமுகங்களை வச்சு நடிக்க வைக்க போகிறதா ஒரு இல்லை, அது நியூஸ் கரெக்டு தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷமாகவே இந்த நியூஸ் இருக்குது. அதெல்லாம் தப்பு. பட் இப்போ கரெக்டாக இப்போ டைரக்ஷன் பண்ண போகிற விஷயம் இப்போ கரெக்டான நியூஸ் தான். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு பிளான் வரைக்கும் போயிட்டு அது பண்ண முடியாமல் போச்சு. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது படம் பண்ணுறதுக்கு. பேசிக்காக நான் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஆள் தான். இங்கே வந்துட்டு உதவி இயக்குனராக நிறைய படங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நடிக்கவே வந்தேன். அதனால் டைரக்ஷன் பண்ணுறது தான் என்னுடைய ட்ரீம். அதனால் பண்ணுவேன். பட் இந்த நியூஸ் உண்மை தான், இப்போ பண்ண போகிறது உண்மை தான் நியூஸ். பரவலாக பேசப்படுறா உண்மையா? ஆமாம், நான் முறையான ஓவிய பயிற்சி பெற்று தான் வந்தேன், ஓவியன். பட் அதுக்கான டைம் இல்லை. என் ஒய்ஃப் வந்துட்டு நான் நிறையா வரைஞ்ச படங்களை காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க, இதை வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி. 12 வருஷம் ஆச்சு, இன்னும் வரைஞ்சி கொடுக்கல. ஒருவேளை லவ் பண்ணும்போதே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தானே வரைஞ்சி கொடுத்துருப்பேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னதாலேயே இன்னும் வரைஞ்சி கொடுக்கல. தலைநகரம் போல ஒரு படம் வந்து அதில் நீங்களும் உங்கள் மனைவியாக சேர்ந்து இணைந்து நடிக்க வேண்டிய கட்டாயம் தான் நடிப்பீங்களா? இல்லை, அதிலே ஒரு ராங் சென்டிமெண்ட் ஒன்று நடந்தது. அதுலேருந்து ஒய்ஃப் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதில் நான் இறந்து இருக்கிற மாதிரியும் அவங்க எனக்காக அலற மாதிரியும் ஒரு சீன் இருந்தது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் அந்த படத்தில் நான் தான் சொன்னேன் நடிக்கணும்னு சொல்லி, எனக்காக தான் நடித்தாங்க. பட் அந்த சீன் வருதுன்னு நான் அவங்ககிட்ட சொல்லலை. பட் அந்த சீன் தான் நாங்கள் 2 பேரும் அந்த படத்தில் சேர்ந்து நடித்த கடைசி சீன். அதோட 2 பேரும் நடிக்கலை. ஸோ அதை நடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் இனிமேல் உங்கள் கூட நடிக்க மாட்டேன்னு. சரி, நானும் சொன்னேன் இனிமேல் நடிக்க வேண்டாம். அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். போஸ் வெங்கட் பையன் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு கேள்விப்பட்டது. சின்ன பையன் நடிப்புக்கு பண்ணுறதுக்கு எதனால முயற்சி இருக்கா? நமக்கு தெரியாது, நம்மளே நடிக்க வருவோம், நமக்கு தெரியாது. அது மாதிரி பசங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நல்ல பயிற்சியில் இருக்கான். லெஃப்ட் ஹேண்டட் பிளேயர், வெரி குட் பவுலர். இப்போது நான் பேசிக்கலாக கிரிக்கெட் பிளேயர். எனக்கு பவுலிங் போடுறான், என்னாலே ஆட முடியல, அந்தளவுக்கு பால் ஸ்விங் ஆகுது. இட்ஸ் வெரி குட் பிளேயர். நல்ல ஃபியூச்சர் இருக்குது அந்த பையனுக்கு. நான் என் மகனாக இல்லாமல் யாராக இருந்தாலும் விளையாடுற ஸ்டைலுக்கு இந்த பையன் நல்லா வருவான்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்லா விளையாடுறான். போஸ் வெங்கட்டோட அடுத்த படம் என்ன நடந்துட்டு? இப்போ படம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள் கோழி கூவுது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தலைநகரத்துக்கு அப்புறம் நான் நல்லா நடிக்கிறதுக்கான அதெல்லாம் எல்லாமே கமர்ஷியல், ஒரு பெரிய நடிகர்கள், பெரிய பட்டாளம் உள்ள திரைப்படம். இது நம்ம மட்டுமே இருக்கிற ஒரு படம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நடிகனாக ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கும் அந்த திரைப்படத்தில். அதுக்கப்புறம் 2வது படம் CS அமுதன் சார் படம், தமிழ் படத்துக்கு அப்புறம் உள்ள படம்.
அது வந்து அவரோட அந்த சேம் அந்த ஹியூமர் தான் படம்னா கூட எனக்கு அதில் ஒரு சீரியஸ் கேரக்டர், அந்த ஹோல் பிக்சரில் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், அதுவும் நல்லா நடிக்கிறதுக்கு ஸ்கோப் உள்ள படம், 2 படம். ப்ளஸ் கன்னடத்தில் இப்போ நான் பண்ணின படம் நந்திசா படம் பேர், கோமல்னு சொல்லி ஹீரோ, அந்த படம் ஆல்மோஸ்ட் படம் முடிச்சு, அது இப்போது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்போ தமிழ் படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க படம் சிகப்புன்னு சொல்லிட்டு கழுகு பண்ண டைரக்டர் சத்யசிவா, அவரோட அடுத்த படம். அதில் ராஜ்கிரண் சாரோட ஒரு காம்பினேஷன், அதுவும் நல்ல கேரக்டர், ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அந்த படம். அந்த மாதிரி படங்கள் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பேக் டு சீரியல் அப்படிங்கிறது கிடையாது. பேக் டு சீரியல் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு நம்ம சின்ன வயசில் நம்ம ரசித்து பார்த்த நிறைய படங்களுடைய ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ரங்கராஜ் சார், அவங்களோட ஒரு டெலிஃபிலிம் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆக்சுவலி நான் இப்போ டைரெக்ஷன்லாம் பண்ண போகிறதுனால கொஞ்சம் டைரெக்ஷன்லாம் கற்றுக்க வேண்டியிருந்தது. அதுக்காக தான் வந்து இதை ஒத்துக்கிட்டேன். வேறு எதுவும் பெரிய காரணங்கள் எனக்கு சொல்ல தெரியல. நான் உண்மையிலே சொல்ல போனால் நான் இப்போ ஒரு 3 நாளாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கேன். நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கற்றுட்ருக்கேன். நான் படங்கள் இயக்கும்பொழுது எனக்கு அது ரொம்ப தேவையாக இருக்கும். அது ஹவு டு மேக் மூவி வெரி சிம்பிள் அண்ட் நீட் அப்படிங்கிறத நான் இப்போ கற்றுட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் இன்டர்வியூஸே நானே தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. என்ன ரீசன்னா, படம் பண்ண போகிறோம்னு போய் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும். ஆக்சுவலி நான் அப்போல்லாம் பண்ணுறதுக்கான சூழலே இல்லை. இப்போ தான் உண்மையிலே படம் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடைவெளி அதனால தான் இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் வியூவர்ஸ், ஒட்டன் செய்திகள் வியூவர்ஸ் எல்லாரையும் நான் இந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி வியூவர்ஸ். சேம் டைம் ஒட்டன் செய்திகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.